கல்வி முறையை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலான்றத இந்த கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான். லாங்குவேஜும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் நம்ம தேர்வு செய்ய போறோம். ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, நமக்கு அது தெரியல அப்படி என்று சொன்னால் அப்ப மிக எளிமையான கற்றல் வழிபாடுகளை இந்த பாடத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கு 14 வயது நிரம்பி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதாவது 10ஆம் வகுப்பு அப்ளை செய்யறதுக்கு, பதிவு செய்வதற்கு என்ன ஆவணங்கள் இதற்கு வேணும்? 8th சர்டிபிகேட், அதாவது ஸ்கூல் டிசி இருக்கலாம். அப்படி 8th சர்டிபிகேட் இல்லைனாலும் இந்த படிப்பை என்னால் படிக்க முடியும் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக ஏராளமான கல்வி தொடர்பான செய்திகளை பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் கல்வி சிந்தனை நிகழ்ச்சியில் அறிய இருப்பது NIOS என்ற பாடத்திட்டத்தினை பற்றி அறிய இருக்கின்றோம். இந்த NIOS பாடத்திட்டம் என்பது யாரெல்லாம் படிக்கலாம்? இந்த பாடத்திட்டத்தை ஏன் நாம் தேர்வு செய்கின்றோம்? இந்த பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் JEE நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதுவதற்கு தகுதி உடையவர்களா? உயர்கல்வியை ஹையர் எஜுகேஷனை தொடர்வதற்கு தகுதி உடையவர்களா? TNPSC SSC போன்ற அரசு வேலை வாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இவர்களுக்கு தகுதி உடையவர்களா? இது போன்ற கேள்விகளுக்கான செய்திகளை இன்று நாம் காண இருக்கின்றோம். இந்த NIOS பாடத்திட்டம் என்பது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க. அதாவது தேசிய திறந்த வெளி பள்ளி கல்வி, அதாவது தேசிய திறந்த வெளி பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி இது பள்ளி படிப்பை தவறவிட்டவர்களுக்கு, அதாவது 14 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்டவர்களுக்கான ஒரு பாடத்திட்டம். இது MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா CBSE பாடத்திட்டத்தின் கீழ் இது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம். இது நம்மளுக்கு எப்படி ஸ்டேட் போர்டு, CBSE, NCERT புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாடத்திட்டத்தை போன்றே இதுவும் நமக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்றத இந்த NIOS பாடத்திட்டத்தையும் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம். இதை யார் படிக்கலாம்? 14 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்டவர்கள். உதாரணமாக சொல்ல போனால் ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு அலுவலகத்தில் பாதியில படிப்பை விட்டுட்டு அவர்களுக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ப போல ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள், எந்த வயது உடையவர், 14 வயதிற்கு மேல எந்த வயது உடையவர்களும் இந்த பள்ளி படிப்பை தொடரலாம். எப்படி தொடரலாம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த விருப்பத்திற்கு ஏற்ப சென்டர், ஸ்டடி சென்டர்ஸா எடுத்துக்கலாம். பிளஸ் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டரை எங்க நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, லேர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. லேர்னர்ஸ், ஏன்னா இங்க கல்வியை கற்றுக்கொள்ள வருகிறவர்கள். ஏன்னா உங்களுக்கு இதுல கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் கிடையாது. நீங்க கம்பல்சரியாக கட்டாயமாக நீங்க பள்ளிக்கு வரணும்ன்றது கிடையாது. நீங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க படிக்கலாம். 14 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், 10th படிக்கிறவங்களுக்கு 14 வயதாகவும் 12th படிக்கக்கூடியவங்களுக்கு 16 வயதாகவும் அந்த வயது வரம்பை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் 14 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்ட அவங்க இந்த படிப்பை தொடரலாம். த்ரூ ஆன்லைன் தான் எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன்ல பதிவு செய்யக்கூடியது. ஆன்லைன்ல இருந்து தான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ், ஆன்லைன்ல இருந்து தான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எக்ஸாமினேஷனும் ஆன்லைன்ல தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதும் ஆன்லைன்ல தான் பண்ணுவோம். இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைன், இதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல நம்மளுக்கு கிடைச்சிரும். அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் என்பது புத்தகங்கள், நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாட புத்தகங்களும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியல்ஸும் அதுல இருந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதும் நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல பண்றது? எனக்கு அந்த வெப்சைட்குள்ள போய் பண்ண தெரியாது, கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய இ-சேவை இருக்கு இல்லையா, அந்த இ-சேவை மூலியமாக போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் அதுல கட்டணமா பெறப்படும். இது யாரெல்லாம் படிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், பதிவு செய்யலாம் என்று சொன்னோம்னா, 14 வயதிற்கு மேற்பட்டவங்க 10th படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க 8th சர்டிபிகேட் இருக்கலாம். 8th படிச்ச சர்டிபிகேட், உதாரணத்துக்கு 8th முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல என்னால படிக்க முடியல, என்னுடைய குடும்ப சூழல், நான் வேலைக்கு போய் ஆகணும்,
அப்படின்னு இருந்தவர்கள், இருக்கக்கூடியவர்கள் அந்த படிப்பை விட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும். அப்படி இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அப்ளை பண்ணலாம். இவர்களுக்கு 14 வயது நிரம்பி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதாவது 10ஆம் வகுப்பு அப்ளை செய்யறதுக்கு, பதிவு செய்வதற்கு. இவர்களுக்கு என்ன ஆவணங்கள் இதற்கு வேணும்னு சொன்னோம் என்று சொன்னால், 8th சர்டிபிகேட், அதாவது ஸ்கூல் டிசி இருக்கலாம். அப்படி 8th சர்டிபிகேட் இல்லைனாலும் இந்த படிப்பை என்னால் படிக்க முடியும் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்க கொடுக்கணும். அவங்களுடைய டிக்ளரேஷன் தான். யாருக்கிட்டையும் இதுக்காக ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரணும்லாம் தேவையே கிடையாது. அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனே அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், இந்த படிப்பை தொடரலாம். மிக ரொம்ப எளிமையான படிப்பு தான். அது மட்டும் இல்லாம 10th கிட்டத்தட்ட 19 சப்ஜெக்ட், இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 19 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜ், உதாரணத்துக்கு தமிழோ ஹிந்தியோ அந்த மாதிரியான நமக்கு தெரிந்த லாங்குவேஜ் ஒன்று, மொழி பாடத்தை ஒன்று தேர்வு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மெயின் சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான். இதுக்கு 19 சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே போன்றதான் 12க்கும் கிட்டத்தட்ட 32 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு லாங்குவேஜும் பிளஸ் 4 மெயின் சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10க்கும் 12க்கும் இடையில கேப் ஒரு 1 இயர் கேப் இருக்கணும். கேப்போட தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 14 வயசுல 10th ஆகவும் 12க்கு 16 வயசுன்றதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி படிப்பை தொடர்றதுனால என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்னு என்று சொன்னால், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கவங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கவங்களுக்கு பள்ளி படிப்பை தொடர்வது, அதாவது பள்ளி படிப்பா அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த NIOS படிப்பை தேர்வு செஞ்சுட்டு இவங்க அடுத்ததா இவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஒரு சக்சஸை இவங்க எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த சக்சஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அவங்களுக்கு உண்டான ஆம்பிஷன், இந்த நோக்கங்கள்ல அவங்க ஒரு வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாம இந்த பள்ளி படிப்பையும் அவங்க பாதியிலே விட வேண்டிய ஒரு டிஸ்கண்டினியூ, இடைநிற்றல் என்பது இல்லாம அவர்களுக்கு இதுவும் தொடரும் இதுவும் தொடரும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு ரெகுலர் ஸ்கூலிங்ல போகும் பொழுது அவர்களுக்கு இந்த பள்ளி படிப்பை மட்டும்தான் அவங்களால தொடர முடியுமே தவிர அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை தொடர முடியாது. அதே போன்று பள்ளி படிப்பை தவற விட்டு பல்வேறு, உதாரணத்துக்கு 33 வயசுலயோ அல்லது 20 வயசுக்கு மேலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேரு பள்ளி படிப்பை தவற விட்டுட்டு ஏதோ கிடைத்த வேலைக்கு சென்று கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நாம பள்ளி படிப்பை முடிச்சு நாமளும் உயர்கல்வியை கற்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கள் அனைவருமே இதற்கு 14 வயதுக்கு மேல வயது வரம்பே கிடையாது, ஒரு வயதுக்கான எல்லையே கிடையாது. அவர்களுக்கு எந்த வயதுல வேணாலும் பள்ளி படிப்பை தொடரலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளுக்கு தெரிந்த சகோதரர்கள் கூட 53 வயதுல கூட பள்ளி படிப்பை தொடர்ந்து இருக்கிறாங்க. 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து அவங்க டிகிரியும் பண்றாங்க. ஒரு சிலர் டிகிரியும் முடிச்சு அடுத்த கட்டமாக ஹையர் எஜுகேஷன்ஸ் போகவும் செய்யறாங்க. அண்டர் கிராஜுவேஷன் முடிஞ்சு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சு அதற்கான வேலை வாய்ப்பையும் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எல்லாருமே இதை தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த பாடத்திட்டத்துக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த JEE நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு மிக முயற்சி செய்து இதற்கான பயிற்சிக்கு செல்லக்கூடியவங்க, கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கிறவங்க பள்ளி படிப்பதற்கு பதில் இந்த NIOS படிப்பை தொடர்ந்துகிட்டு 10th 12th 10th அப்புறம் ஆஃப்டர் 10th அப்புறம் 12th NIOSல படிச்சுக்கிட்டு அவங்க இந்த நீட் கோச்சிங், JEE கோச்சிங் போயிட்டு இதுலயும் சக்சஸ் அடைய முடியும். இந்த பள்ளி படிப்பையும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கும் இது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் 10th முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு TNPSC போன்ற அரசு வேலை வாய்ப்புல போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இருக்கக்கூடிய வேலையிலே கூட அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு அவங்களுக்கு மேல படிக்கணும்ன்றது இருக்கும். அப்ப 10th அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது, 12th போகாம டிகிரி படிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில பாடத்திட்டமோ அல்லது CBSE-க்குள்ள இருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்கூலுக்கான அந்த பாடத்திட்டத்திலேயே அவங்களால போய் படிக்கக்கூடிய சூழல் இருக்காது. அப்படியே அவங்க தொலைதூர கல்வியை படிக்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் மிக முயற்சி செஞ்சு +1 படிக்கணும், +2 படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இயங்கக்கூடிய சமச்சீர் கல்வி முறை படி பார்த்தோம் என்று சொன்னால் 10th அப்புறம் அவங்க பிரைவேட்டா படிச்சாலும் கூட
10th 11th 12th அப்படின்ட்டு 3 வருடமும் அவங்க வந்து போர்டு எக்ஸாம் அரசு தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த NIOS பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் பொழுது 10th எழுதிட்டு ஒரு வருஷம் கேப் முடிட்டு 12th நம்ம எழுதலாம். அதுவும் இது வந்து எப்படி இருக்கு அப்படி என்று சொன்னால் ஏப்ரல்ல ஒரு ஸ்ட்ரீம்ல எழுதலாம், அக்டோபர்ல ஒரு ஸ்ட்ரீம்ல எழுதலாம். இப்ப இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில கூட அந்த மாதிரி 9th அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கூட கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நடப்பாண்டுல இருக்கக்கூடிய திட்டத்தை பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல தவற விட்டுட்டோம், மார்ச்ல எக்ஸாமை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வரும். ஆனா இந்த NIOS பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஒரு ஸ்ட்ரீம், அக்டோபர் ஒரு ஸ்ட்ரீம். ஏப்ரல்ல விட்டுட்டீங்களா அக்டோபர்ல எழுதிக்கலாம். அப்ப இவர்களை வந்து அந்த ஃபெயிலியர்ஸ்னே வராது, அவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் அவங்க வந்து இருப்பாங்க. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு யார் வேணாலும் படிக்கலாம். இவர்களால தான் படிக்க முடியும், இவங்கனால படிக்க முடியாது என்பது அல்ல. நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாமளே பாடத்திட்டங்களை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு தேர்வு செஞ்சுட்டு நாம படிக்கலாம். அதனால யார் வேண்டுமானாலும் இதை படிக்க முடியும், படிப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ்ல மிக முக்கியமா சைக்காலஜி, பேசிக் கம்ப்யூட்டர் பத்தி படிக்கலாம், எலக்ட்ரானிக் கோர்சஸ் பத்தியும் இருக்குது. இந்த மாதிரி தொழில்துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட மிக எளிமையான வாய்ப்பாக இந்த பாடத்திட்டம் இருக்கின்றது. இந்த பாடத்திட்டத்தினுடைய இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.